ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. எனக்கு அவங்களுடைய ரஜினி முருகன் மூவி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த படமே வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த அண்ணாத்தேவா அதில் தான் வந்து ரொம்ப ஒல்லியாக அவங்க வந்து ஒரு தங்கச்சி மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஆளே ஒரு மாதிரி இருந்துருப்பாங்க. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகை. அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஸ்கூல் காம்படிஷனில், அதாவது ஸ்கூலாக மாறி இருக்குது பிக் பாஸ் பிபி ஸ்கூல். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஈவினிங் தான் கொடுக்குறாங்க போல இருக்குது. உள்ளே வந்து வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்கன்றாங்க. மனசாட்சியே இல்லாமல் பொய்யெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமராஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி இந்த படத்தோட விஷயத்த சொல்கிறாங்க. 24 மணி நேரத்தில் அந்த கதை வந்து முடிகிற மாதிரியா, ஒரே நாள் முடிகிற மாதிரியா. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அவங்க வந்து இப்போ போயிருக்காங்க. அதேமாதிரி 2வது ப்ரோமோ வந்து கமருதீன் விஜய் பார்வதி பற்றின விஷயங்கள் காமிச்சாங்க நம்மளுக்கு. எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, ஸ்கூல் டாஸ்க் எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு, அதில் நிறைய விஷயங்கள் வரும். லவ் மேட்ரு ஒன்று தனியாக ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க. சண்டை எக்கச்சக்கமாக வரும். நிறைய விஷயங்கள் சூப்பராக வரும். அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட்ஸை போடுவாங்க. நம்மளாம் ஆசையை எதிர்பார்த்தா அதாவது இது அரைச்ச மாவு மாதிரி தான். ஏன்னா கமருதீன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்பயுமே அரைச்ச மாவு தான். திரும்ப திரும்ப ஒரே மாதிரி அரைப்பார். மாற்றமே இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து அரோரா பின்னாடி போயிட்டாரா, திரும்ப ஒரு 2 நாள் ஏதாவது சம்திங் வரும். உடனே இங்கே வந்துட்டு என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல, நான் அதனால் உங்ககிட்ட பேச வந்துட்டு வருவார். ஒரு நாள் கழித்து இல்லை நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய்டுவார். என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு நிலையான ஒரு கேம் கமருதீன் கிட்ட சுத்தமாக இல்லை, சரிங்களா? அதனாலேயே வந்துட்டு இவருக்கு வந்து இந்த சப்போர்ட்டுன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய கம்மியாகிட்டு வருது. நிறைய பேர் கீழே வந்துட்டு அந்த ப்ரொமோ கீழே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்காது. ஏன் அந்த மாதிரி இருந்ததுன்னா, இவருடைய அந்த மனமாற்றம். ஒன்று அரோரா கூட இருந்துருங்க. அரோரா கூட இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி இங்கே வந்து வராரு. இங்கே வந்துட்டால் அதுவும் நேற்று ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். முக்கியமாக என்னது, விஜய் பார்வதியுடைய நட்பு கொண்டே நாமினேஷன்ஸ் ஆனேன்னு. ஒருவேளை அது ஒரு மைண்டுக்குள்ளே வந்திருக்குமோ, நம்ம இந்த பொண்ணு கூட இருக்கிறனால தான் நம்ம நாமினேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறாரான்னு தெரியல. சரி, எது எப்படியோ சூப்பரான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு. இந்த ஸ்கூல் டாஸ்க் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க்கு உருப்படியாக முடிஞ்சது கிடையாது. இந்த டாஸ்க்காவது நல்லா பண்ணுறாங்கன்னு இதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.